இது ஈரானின் சாதாரண அடி அல்ல. இடிமின்னல் தாக்குதல்களின் இரண்டாம் கட்டம். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தாக்கப்படும் இலக்கு வைக்கப்படும் எண்ணெய் கப்பல்களை ஈரான் முழுமையாக கைப்பற்றிக் கொள்கின்றதா? கத்தாரிலிருந்து தெரித்து ஓடிய அமெரிக்க இராணுவமும் போர் விமானங்களும், ஈரானுக்குள்ளே இருந்து தெரித்து ஓடிய ஐரோப்பிய நாடுகளின் தூதரகங்களும், பதுங்கு குழிகளை தயார்படுத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும், ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்ட சவுதி அரேபியாவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய 123 ஒப்பந்தமும், யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் துரோகி அர்துகானினுடைய அரசாங்கமும், யமன் ஹவுதிகளின் அடுத்த கட்ட நகர்வுகளும், யமனின் களத்திலே வீரியமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் தரைவழி தாக்குதல்களும், ஈரானின் மிக முக்கியமான தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாகவும், வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பாகவும், ஈரான் பயன்படுத்தக்கூடிய திறன்கள் தொடர்பாகவும், செங்கடல் பிரதேசத்தில் இலக்கு வைக்கப்படக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் தொடர்பாகவும், யமனின் களத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரைவழி தாக்குதல்கள் தொடர்பாகவும் இன்று மதியம் வெளியிட்ட காணொலியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். குறித்த காணொலியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொலியை பார்வையிடுங்கள். இதன் மூலமாக செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தமான 123 ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு தேவையான மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும், சிவில் அணுசக்தி தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவுமே குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அதாவது சவுதி அரேபியாவிலே சிவில் அணுசக்தி தளங்களை அமைப்பதற்கான ஒப்பந்தமே கைச்சாத்திடப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக பல வாரங்களுக்கு முன்பும் நான் காணொலிகளில் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாகவும், ஆப்ரஹாம் உடன்படிக்கை தொடர்பாகவும் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். எனவே இதற்கமைவாக நேற்றைய தினம் அமெரிக்காவின் எரிசக்தி துறை அமைச்சருக்கும் சவுதி அரேபியாவினுடைய எரிசக்தி துறை அமைச்சருக்கும் இடையில் குறித்த ஒப்பந்தமானது கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இவ்வாறு கைச்சாத்திடப்பட்டிருக்கக்கூடிய சிவில் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கே 123 ஒப்பந்தம் என்றும் பெயர் வைத்துள்ளார்கள். இந்த ஒப்பந்தமானது அமைதியான அணுசக்தி பாதுகாப்பு ஒப்பந்தம் என்றே குறிப்பிடப்படுகின்றது. அதாவது இந்த ஒப்பந்தத்திற்கமைவாக சவுதி அரேபியாவினுடைய களத்திலே அமெரிக்காவினுடைய அணுசக்தி நிறுவனங்களுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் திறக்கப்படுகின்றன. சவுதி அரேபியாவின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அணுமின் நிலைகளை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக அமெரிக்கா சவுதி அரேபியாவினுடைய களத்தில் யுரேனியம் செறிவூட்டல்களை மேற்கொள்ளாமல் அமெரிக்கா சவுதி அரேபியாவினுடைய களத்தில் அணு உலைகளையும் அமைக்கும். அமெரிக்காவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே குறித்த அணுமின் உலைகள் அமைக்கப்படும். அத்தோடு இங்கு யுரேனியம் செறிவூட்டல்கள் நடைபெற மாட்டாது. மேலும் இந்த அணு உலைகளில் பயன்படுத்தக்கூடிய யுரேனியத்தை அமெரிக்காவே வழங்கும். அமெரிக்க விஞ்ஞானிகளுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே இவை அனைத்தும் மேற்கொள்ளப்படும். மேலும் இதன் மூலமாக அமெரிக்கா அதிகளவான பில்லியன் டாலர் லாபங்களையும் அடைந்து கொள்ளும். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பு அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இவை தொடர்பான பல முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். சீனா எவ்வாறு சூரிய படலங்கள் மூலமாக சர்வதேச ரீதியில் மின்சார உற்பத்தி தொடர்பான வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றதோ, அதே போன்று நாங்கள் சிவில் அணுசக்தி திட்டங்களின் மூலமாக அணுமின் நிலைகளை அமைத்துக் கொடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய வியாபாரத்தை மேற்கொள்ளப் போகின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் வாக்குறுதியில் வழங்கியிருந்தார். அத்தோடு இந்த அமைதியான சிவில் அணுசக்தி திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு பல நிபந்தனைகளையும் அமெரிக்கா விதிக்கும். இந்த நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவே ஒப்பந்தங்களும் முடிக்கப்படுகின்றன. இதற்கமைவாகவே அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு பல நிபந்தனைகளையும் முன்வைத்திருந்தது. அதிலே மிக முக்கியமான நிபந்தனையாக இருப்பது சவுதி அரேபியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதாகும். ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் சவுதி அரேபியா முழுமையாக இணைந்து கொள்வதாகும். அதாவது சவுதி அரேபியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு உத்தியோகபூர்வமாக இயல்பாக்கத்தை ஏற்படுத்தி ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டால் சவுதி அரேபியாவுக்கு தேவையான சிவில் அணுசக்தி திட்டங்களை வழங்குவதாகவும், ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்குவதாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பல மாதங்களுக்கு முன்பே அறிவித்திருந்தது. மேலும் இந்த நிபந்தனைகளுக்கு அடிமை சவுதி அரேபிய தலைமைகள் முழுமையாக உடன்பட்டதன் விளைவாகவே தற்போது இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த ஒப்பந்தம் தொடர்பாக இன்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். அமெரிக்காவின் எரிசக்தி துறைக்கும் சவுதி அரேபியாவின் எரிசக்தி துறைக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சிவில் அணுசக்தி திட்ட ஒப்பந்தமானது யுரேனியம் செறிவூட்டல்களை கொண்டிருக்காத அமைதியான அணுசக்தி திட்டமாகும். ஈரானிலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் பிற நாடுகளிலும் இருக்கக்கூடியதை போன்று இந்த அமைதியான சிவில் அணுசக்தி திட்டத்தினை அமைப்பதற்கான ஒப்புதலை சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்க அரசாங்கம் வழங்கியுள்ளது. மேலும் இவை இராணுவமயமாக்கப்படாத அணுசக்தி
திட்டமாகும். அத்தோடு மதிக்கப்படுகின்ற சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் முழுமையாக இணைந்து கொள்வதன் மூலமாக இந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியும். அமெரிக்கா எப்போதும் சிவில் அணுசக்தி திட்டங்களுக்கு எதிரானது அல்ல. இதனால் சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதை பொறுத்து குறித்த ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதாவது தற்போது அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய குறித்த சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான முன்மொழிவுகள் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையிலும் செனட் சபையிலும் முன்வைக்கப்படும். தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நேரடியான உத்தரவுகளுக்கு அமைவாகவே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய செனட் சபையும் காங்கிரஸ் சபையும் முழுமையான அனுமதியை வழங்க வேண்டும். எனவே இதற்கமைவாகவே குறித்த ஒப்பந்தம் காங்கிரஸ் சபையிலும் செனட் சபையிலும் முன்வைக்கப்படும். அத்தோடு சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதை பொறுத்து உத்தியோகபூர்வமாக அதனை அறிவிப்பதை பொறுத்து காங்கிரஸ் சபையும் செனட் சபையும் அதற்கான அனுமதிகளை முழுமையாக வழங்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கான முழுமையான அனுமதியை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்கான அனுமதியை சவுதி அரேபியா வழங்காமல் குறித்த ஒப்பந்தத்தை ஒருபொழுது முடித்திருக்காது. இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக வெளிப்படையாகவும் அறிவித்துள்ளார். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போது அடிமை ஜியோனிச சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டு விட்டது. அமெரிக்காவின் காங்கிரஸ் சபையிலும் செனட் சபையிலும் குறித்த சிவில் அணுசக்தி திட்டத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டதும் இவை தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளை டொனால்ட் ட்ரம்பே வெளியிடுவார். அதாவது ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் சவுதி அரேபிய அடிமை தலைமைகள் இணைந்து கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு இந்த செய்தி ஒன்றும் ஆச்சரியமான செய்தி அல்ல. சவுதி அரேபியாவினுடைய ஜியோனிச அரபு அடிமை தலைவர்கள் ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் இயல்பாக்கத்தை ஏற்படுத்தித்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இவை அனைத்தும் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை, அவ்வளவுதான். மேலும் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்காகவே இந்த ஒப்பந்தம் முடிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டிருப்பதனை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும். இதனால் தான் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகமும் அடிமை சவுதி அரேபியாவும் மேற்கொண்டு வருகின்றன. அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினுடைய முற்றுகையை தொடர்கின்றார்கள். அடிமை சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் முழுமையாக தடுத்து நிறுத்தி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் சீனாவுக்கு சொந்தமான சீனாவினுடைய அரசாங்கத்திற்கு கீழால் நேரடியாக இயங்கக்கூடிய 2 எண்ணெய் கப்பல்களுக்கான அனுமதிகளை யமன் ஹவுதி ராணுவத்தினர் வழங்கியிருந்தார்கள். நேற்றைய தினம் சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியாவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்கள் அனைத்தையும் முழுமையாக திருப்பி அனுப்பியிருந்தார்கள். மேலும் சீனாவினுடைய தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்களே திருப்பி அனுப்பப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே இன்றைய தினம் யமன் ஹவுதிகளோடு சீனாவினுடைய தலைவர்கள் ஈரானை பயன்படுத்தி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். சீனாவினுடைய அரசாங்கத்திற்கு கீழால் இயங்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களை மாத்திரம் அனுமதிக்குமாறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இதற்கமைவாக யமன் ஹவுதிகளோடு சீனா மற்றும் ஈரானினுடைய தலைமைகள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இன்று மதியம் சீனாவினுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான 2 எண்ணெய் கப்பல்களை மாத்திரம் யமன் ஹவுதிகள் அனுமதித்திருந்தார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் தற்போது அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்களும் செங்கடல் பிரதேசத்தை நோக்கி நகர்வதற்கு பயப்படுகின்றன. இதனால் பல அமெரிக்க நிறுவனங்களுடைய எண்ணெய் கப்பல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுடைய எண்ணெய் கப்பல்களும் ஆப்பிரிக்காவை சுற்றி பயணிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் இந்த போர் முடியும் வரையில் செங்கடல் பிரதேசத்தினை பயன்படுத்தப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மிகப்பெரிய கப்பல் நிறுவனமான மெர்ஸ்க் கப்பல் நிறுவனமானது செங்கடல் பிரதேசத்தை பயன்படுத்த போவதில்லை என்பதனையும் அறிவித்துவிட்டது. அதாவது சவுதி அரேபியாவுக்கு எதிரான செங்கடல் முற்றுகையானது தற்போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எதிரான செங்கடல் முற்றுகையாகவும் மாறி வருகின்றது. அடுத்து துரோகி அர்துகானினுடைய அரசாங்கம் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு எதிராக யமன் ஹவுதிகள் விதித்திருக்கக்கூடிய கடற்படை முற்றுகையை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். சவுதி அரேபியாவுக்கான முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். யமன் ஹவுதிகளுடைய இந்த கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சவுதி அரேபியாவுக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என துரோகி அர்துகானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளது.
அத்தோடு இன்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். நேற்றிரவு பாபல் மண்டப் பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய 2 எண்ணெய் கப்பல்களுக்கு எதிராக யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை ஒரு பொழுதும் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு வருடத்திற்கு முன்பு செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்க கப்பல்களுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு நாங்கள் யமன் ஹவுதிகளுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கியிருந்தோம். துரதிருஷ்டவசமாக தற்போது அவர்கள் மீண்டும் செங்கடல் பிரதேசத்திலே தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டார்கள். யமன் ஹவுதிகளின் இந்த செயற்பாடுகளுக்கு பின்னால் ஈரான் தான் இருக்கின்றது. இதனால் ஈரான் தான் அனைத்தையும் பொறுப்பேற்க வேண்டும். செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதிகள் இலக்கு வைக்கக்கூடிய ஒவ்வொரு கப்பல்களுக்கு எதிராகவும் நாங்கள் ஈரானுக்கு தான் பதிலடிகளை வழங்கப் போகின்றோம். ஈரானினுடைய பினாமியாகவே இவர்கள் செயற்படுகின்றார்கள். இதனால் யமன் ஹவுதிகளின் செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஈரானை கடுமையாக தண்டிக்கப் போகின்றோம். மேலும் அவர்களுக்கு நாங்கள் உச்ச பதிலடிகளையும் வழங்கப் போகின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களுக்கு பதிலடியாக சவுதி அரேபியாவுக்கு எதிரான முற்றுகைக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளது. யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானையே இலக்கு வைக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அடுத்து யமனின் களத்திலே தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. முன்னே காணொலியில் இவை தொடர்பாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் தற்போது இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அத்தாலியினுடைய வடக்கு பகுதியிலேயே மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 4 மணித்தியாலங்களுக்குள்ளே நடைபெற்றிருக்கக்கூடிய மோதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படையை சேர்ந்த டசன் கணக்கானோர் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று யமன் ஹவுதி ராணுவத்திலும் இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது குறித்த பிரதேசத்திலே மோதல்கள் உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதே போன்ற ஏனைய பிரதேசங்களிலும் மோதல்கள் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. அடுத்து நேற்று மாலையிலிருந்து ஈரான் அதனுடைய இடிமின்னல் தாக்குதல்களின் 2ஆம் கட்டத்தை ஆபரேஷன் தண்டர்போல்ட் தாக்குதல்களின் 2ஆம் கட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அதிகளவான ராடர் தளங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பல முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் முழுமையாக அளிக்க முடியவில்லை. மேலும் இப்படியான நிலைமையிலேயே ஈரானினுடைய ஆபரேஷன் தண்டர்போல்ட் தாக்குதல்கள் அடுத்த கட்டமானது வீரியமடைந்துள்ளது. இதற்கமைவாக நேற்று மாலையிலிருந்து இன்று மாலை வரையில் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய இழப்புகள் பல மடங்கினால் அதிகரித்து விட்டன. அதாவது நேற்று மாலை குவைத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான அமெரிக்க தளமான கேம்ப் டோஹா தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த கேம்ப் டோஹா கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கை இலக்கு வைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே குறித்த ஆயுத கிடங்கானது அளிக்கப்பட்டிருப்பதாகவும் வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் தெரிவிக்க இந்த தாக்குதல்களை தொடர்ந்து கேம்ப் டோஹாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளவாட தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலிலே அமெரிக்க போர் விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான உபகரணங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ஜோர்டானின் முவாஃபிக் அல் சால்டி இராணுவ கட்டளை தளத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் தங்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய ட்ரோன் உபகரணங்களுடைய களஞ்சிய சாலை ஒன்றும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து பஹ்ரைனின் ஷேக் ஈசா விமான கட்டளை தளத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரண கிடங்கை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் குறித்த கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய போர் விமானங்களை பழுது பார்க்கக்கூடிய தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலினால் குறித்த பகுதிகள் அழிக்கப்பட்டு சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் ஈரானிய தரப்பினர் வெளியிட்டு வருகின்றார்கள். அடுத்து ஜோர்டானிலே இருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளங்களான கிங் ஃபைசல் இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் பிரின்ஸ் ஹசன் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் ஈரான் டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் கிங் ஃபைசல் விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய F-15 போர் விமானங்கள் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தளம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக F-15 போர் விமானம் ஒன்றும் அளிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று கடந்த வாரம் குறித்த கட்டளை தளத்திற்கு அமெரிக்கா 8 MQ-9 ட்ரோன்களை களமிறக்கி இருந்தது. இந்த 8 MQ-9 ட்ரோன்களையும் குறித்த கட்டளை தளத்திலே இருக்கக்கூடிய ட்ரோன் தயாரிப்பு கொட்டகையில் நிலைநிறுத்தி இருந்தார்கள். மேலும் ஈரான் குறித்த பகுதியை இலக்கு வைத்து 4க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் 8 MQ-9 ட்ரோன்களும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. ஒரு MQ-9 ட்ரோனானது $32 மில்லியன் பெறுமதி வாய்ந்ததாகும். 40 நாள் போரின் போது ஈரான் அமெரிக்காவின் 32 MQ-9 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருந்தது. தற்போது குறித்த தளத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட அதிரடியான தாக்குதல்களினால் 8 அமெரிக்க MQ-9 ட்ரோன்களையும் கொத்தாக அளித்துள்ளது. இந்த தாக்குதலினால் மாத்திரம் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன் அதிகமான நட்டம் ஏற்பட்டுள்ளது.
அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் 2 அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் கனரக ஹெலிகாப்டர்கள் அளிக்கப்பட்டு சேதமடைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று பின் சசன் விமான கட்டளை தளத்திலே அமெரிக்க அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் குறைந்தது 5க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகளை அமெரிக்க இராணுவம் முழுமையாக மறைத்துவிட்டது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இன்று அதிகாலை வேளையில் குவைத்தினுடைய கேம்ப் டோஹா தளத்தை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது குறித்த தளத்தினுடைய இன்னும் ஒரு சேமிப்பு கிடங்கு அளிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று காலையிலேயே குவைத்தினுடைய அலி அல் சலேம் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து உச்ச ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் மிகப்பெரிய தீப்பரவலும் ஏற்பட்டிருந்தது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொலிகளை டெலிகிராம் சேனலில் காலையிலேயே பதிவிட்டிருந்தேன். குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் கிடங்கு முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க இராணுவத்திற்கு தேவையான எரிபொருள் கொள்வனவு வழித்தடங்கள் விநியோகங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து குவைத்தினுடைய கேம்ப் அரிஃப்ஜான் தளத்திலே இருக்கக்கூடிய 2 ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதிலே ஒரு ஆயுத கிடங்கில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மீண்டும் குவைத்தினுடைய அலி அல் சலேம் தளத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது ஒரு ஆயுத கிடங்கு இலக்கு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அலி அல் சலேம் விமான கட்டளை தளத்திலே இருக்கக்கூடிய பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் பேட்டரிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 2 MQ-9 ட்ரோன்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கொட்டகையும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குவைத்தினுடைய கேம்ப் ஃபியூரிங் தளத்தை இலக்கு வைத்து டசன் கணக்கான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தளத்திலே இருக்கக்கூடிய 2 ஹெலிகாப்டர்கள் இதன் மூலமாக அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த பகுதியிலே அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு கோபுரங்கள் இலக்கு வைத்து அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத்தில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன் மூலமாக குறித்த பகுதியிலே தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் சேதமடைந்திருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய தாட்வான் பாதுகாப்பு அமைப்பை இலக்கு வைத்தும் தாட்வான் பாதுகாப்பு அமைப்போடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ANTPY-2 ராடர் தளத்தை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் குறித்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய பேட்டரிகளும் ANTPY-2 ராடர் தளமும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த ANTPY-2 ராடர் தளமானது கிட்டத்தட்ட $500 மில்லியன் பெறுமதி வாய்ந்ததாகும். 40 நாள் போரின் போதும் குறித்த ராடர் தளம் தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு தான் அமெரிக்கா புதிய ANTPY-2 ராடர் தளம் ஒன்றை ஜோர்டானில் களமிறக்கி இருந்தது. மேலும் தற்போது குறித்த ராடர் தளத்தையும் ஈரான் தரைமட்டமாக்கிவிட்டது. இதனால் இதற்கு பிறகு ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய செயற்பாடுகள் துல்லியமானதாக இருக்காது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை முறியடிப்பதில் ஜோர்டானில் இருக்கக்கூடிய தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகளே முக்கியமாக செயற்படுத்தப்படுகின்றன. மேலும் தற்போது இவை பலவீனப்படுத்தப்பட்டு விட்டன. அதேபோன்று இன்று மாலை ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தில் கர்ஹாமில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஒரு சீரம் வான் பாதுகாப்பு அமைப்பும் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இன்று மதியம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போதும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹெலிகாப்டர் கிடங்கு ஒன்றும் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவினுடைய 5க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் குறித்த பகுதியில் இருந்திருப்பதாகவும் அவற்றை பழுது பார்க்கக்கூடிய தளமாகவே அது செயற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய தாக்குதலினால் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றிரவு அமெரிக்கா ஈரான் மற்றும் ஈராக் எல்லை பிரதேசத்தை நுழைவாயில் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. முன்னே காணொலியில் இது தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதற்கு பதிலடியாக ஈராக் மற்றும் குவைத்தினுடைய நுழைவாயில் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குவைத் மற்றும் ஈராக்கினுடைய நுழைவாயில் பிரதேசமான அப்தாலி பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈராக் மற்றும் குவைத் எல்லை பிரதேசங்கள் தற்போது முழுமையாக முடக்கப்பட்டு விட்டன. குறித்த நுழைவாயிலை குவைத்தினுடைய அரசாங்கம் முழுமையாக இழுத்து மூடிவிட்டது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற சமன்பாட்டுக்கு அமைவாகவே இந்த தாக்குதல்கள் அனைத்தையும் ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து 2 நாட்களுக்கு முன்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 2 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டிருந்தன. இந்த எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டதற்கு பின்பு அதில் இருக்கக்கூடிய மாலுமிகளும் ஊழியர்களும் வெளியேறிவிட்டார்கள். மேலும் குறித்த எண்ணெய் கப்பல்களை மீட்டெடுப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கோ சவுதி அரேபியாவுக்கோ ஈரான் அனுமதிகளை வழங்கவில்லை. இப்படியான நிலைமையில் ஈரானிய கடற்படையினர் குறித்த எண்ணெய் கப்பல்களுக்குள்ளே நுழைந்து அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பிறகு குறித்த எண்ணெய் கப்பல்களை ஈரானுக்கு நகர்த்தி சென்றுள்ளார்கள். தற்போது குறித்த எண்ணெய் கப்பல்கள் ஈரானின் லடாக் தீவை நோக்கி
நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று இனி வரக்கூடிய தாக்குதல்களுக்கு பின்பு எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் ஈரான் முழுமையாக கைப்பற்றிக் கொள்ளும் என்றே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று காலையிலேயே ஈரானுக்குள் இருக்கக்கூடிய இங்கிலாந்தினுடைய தூதரகம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவினுடைய தூதர்கள் அவசரமாக ஈரானை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இதைத் தொடர்ந்து பிரான்சினுடைய தூதரகமும் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. பிரான்சினுடைய தூதர் அதிகாரிகளும் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள். இப்படியான நிலைமையிலேயே ஈரானுக்குள் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளின் தூதரகங்கள் தற்போது முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகின்றன. ஈரானுக்குள் இருக்கக்கூடிய தூதர்கள் அனைவரும் அவசரமாக வெளியேறி வருகின்றார்கள். அதே போன்று கத்தாரின் அல்-உதைத் விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து போர் விமானங்களையும் அமெரிக்கா திரும்ப பெற்றுவிட்டது. 40 நாள் போரின் போது ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பும் இவ்வாறு தான் கத்தாரில் இருக்கக்கூடிய அனைத்து போர் விமானங்களையும் அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் அமெரிக்கா அவசரமாக வெளியேற்றியது. எனவே இதே போன்றே தற்போதும் கத்தாரினுடைய அல்-உதைத் தளத்திலிருந்து அமெரிக்க இராணுவம் தெரித்து ஓடியுள்ளது. மேலும் இன்னும் சில அமெரிக்காவின் சில முக்கியமான அதிகாரிகளும் சிப்பாய்களும் CIA உளவாளிகளும் அதிகாரிகளும் கத்தாரினுடைய குடியிருப்பு பிரதேசங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஹோட்டல்களிலும் விடுதிகளிலுமே இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பதுங்கு குழிகளையும் திறப்பதாக அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பிக்கப் போவதனால் இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பங்கு பற்ற போவதனால் ஈரான் உச்ச பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ளும் என்பதனால் தற்போது டெல் அவீவ் பிரதேசத்திலே அவசரமாக பதுங்கு குழிகளையும் திறந்துள்ளார்கள். எனவே இன்னும் 24 மணித்தியாலத்திற்குள் அல்லது 48 மணித்தியாலத்திற்குள் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது. ஈரானினுடைய மின்சக்தி அமைப்புகளை இலக்கு வைத்தும் பாலங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது. மேலும் ஈரானின் பதிலடி தாக்குதல்களினால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் பற்றி எறிய போகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.